விட்டமின் ஏ பி சி டி இ அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. விட்டமின் கே பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். விட்டமின் கே இது நம்மளுடைய உடலில் ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்தின் படி இந்த விட்டமின் கேனா தான் நமக்கு ரத்தத்தை உறையாமல் தடுக்கிறதுலையும் சரி, போனுடைய மெட்டபாலிசம்க்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதோடைய குறைபாட்டை நம்ம எப்படி கண்டறியலாம்? அடிப்பட்டா உடனே அந்த இடம் ரொம்ப வீங்கிடுறது, எலும்பு ரொம்ப வலு குறைவாக இருக்கிறது, அடிப்பட்டா அந்த இடம் சீக்கிரமாக ஆறாமல் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு விட்டமின் கே கம்மியாக இருக்குது அப்படின்றத குறிக்குது. இதில் விட்டமின் K1 K2ன்னு ரெண்டு சொன்னேன் இல்லையா? இது ரெண்டுமே கிடைக்கிற உணவு வகைகளை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கீரை, 2வது பன்னீர், 3வது ப்ரொக்கோலி. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, கூடவே இந்த விட்டமின் கே சத்தும் இருக்குது. பன்னீர் ஏற்கனவே உங்களுக்கு புரோட்டீனும் கிடைக்குது, விட்டமின் கே சத்தும் அதில் சேர்த்தே கிடைக்குது. அடுத்ததாக முட்டையுடைய மஞ்சள் கரு, இதுவுமே ரொம்ப குரூஷியலான ரோலை ப்ளே பண்ணுதுங்க. இதை நாள்தோறும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு மருத்துவர்கள்